அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு. இந்த எளிமையான வழிபாடை செய்து பாருங்க, பண பிரச்சனை தீரும். இந்த வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இது எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலை நேரத்தில் செய்ய வேண்டும். காலை நீங்கள் ஒன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரை நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஹோரை காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை இருக்கும். இந்த நேரத்தில் செய்வது அதை விட சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம காலை 7 மணிக்குள்ளே இந்த வழிபாடை நீங்கள் செய்திடணும். காலை நேரம் செய்வதால் 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் மாலை நேரம் செய்து கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் காலை நேரமே செய்யுங்க. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செய்துட்டு வாங்க. உங்களுக்கு பணம் நல்ல வரவு அதிகரிக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல்ல முருகனுக்கு சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யணும். ஒன்று செவ்வரலியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு செம்பருத்தி கூட நீங்கள் வைக்கலாம். அல்லது பார்த்திங்கன்னா சிவப்பு நிற பூக்கள், பன்னீர் ரோஜாலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் மல்லிகைப்பூ இந்த மாதிரி மலர்கள் பயன்படுத்தலாம். நம்ம செவ்வரளி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அது சிவப்பு நிற செவ்வரளி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கு பார்த்தீங்கன்னா நெய் விளக்காக இருக்கலாம், சாதாரண நல்லெண்ணெய் விளக்காக இருக்கலாம். 1 ஏற்றலாம், 2 ஏற்றலாம், 6 ஏற்றலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் கூட போதும். ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மிகவும் முக்கியம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு தாம்பல தட்டு அல்லது சிவப்பு நிற துணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதற்கு மேலே ஒரு வெற்றிலை நீங்கள் வைக்கணும். அந்த வெற்றிலை நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, காம்பெல்லாம் கிள்ளக்கூடாது, நீங்கள் அப்படியே தான் வைக்கணும். அதில் சந்தனம், மஞ்சள், ஜவ்வாது பொடி கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு உங்கள் மோதிர விரலால் நீங்கள் ஓம் அப்படிங்கிறத அந்த வெற்றிலையில் எழுதணும். எழுதிட்டு இதை அப்படியே நீங்கள் முருகன் பாதத்துக்கிட்ட வச்சிடணும். வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த வெற்றிலைக்கு மேலேயும், அதாவது நம்ம ஓம் எழுதியிருப்போம் இல்லையா, அதற்கு மேலேயும் ₹1 நாணயம் 1 நீங்கள் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூக்கள், செவ்வரளி பூக்கள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் கொஞ்சமாக அதில் வச்சுருங்க. 6 துவரம் பருப்பு வச்சுருங்க. 6 கல்கண்டு வச்சுருங்க. கல்கண்டு இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. துவரம் பருப்பு மட்டும் 6 வச்சுக்கோங்க. வைத்துட்டு அடுத்து மிகவும் முக்கியமானது என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா, சுக்கு துண்டு வைக்கணும். முருகனுக்கு நம்ம ஒரு சிம்பிளாக எளிமையாக வழிபாடு செஞ்சாலும் நம்ம சுக்கு துண்டு வைத்து வழிபாடு செய்வது நமக்கு இன்னமும் நல்ல பலன் கொடுக்கும். சுக்கு துண்டு சின்னதாக ஒன்று வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் காலை நேரத்தில் உங்ககிட்ட அப்போதைக்கு கையில் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் மறுவாரம் நீங்கள் செய்யலை சுக்கு துண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வச்சு நீங்கள் நல்ல முருகன்கிட்ட ப்ரே பண்ணணும். நீங்கள் எவ்வளோ மனம் உருகி ப்ரே பண்ணுறீங்களோ அவ்வளோ முருகன் நமக்கு கொடுப்பாரு. மனமுருகி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், வாழ்க்கை மாறும். இதை நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இது எடுக்கவே வேண்டாம். முருகன் பாதத்துக்கிட்டே நமக்கு அது இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மறு செவ்வாய்க்கிழமை இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். புதிதாக ஒரு ₹1 வச்சு செய்து பாருங்கள். அடுத்தடுத்து செவ்வாய்க்கிழமை ஒரு 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட பணத்தடங்கள் இருந்தாலும் அது சரியாயிடும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். முருகன் உங்கள் கூடயே தான் இருப்பார். அவர் மேலே முழு நம்பிக்கை வைத்து உங்களுடைய பிரச்சனைலாம் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும். ஏன்னா இங்கே நம்பிக்கை மட்டும்தான் ஜெயிக்கும். நமக்கு நம்ம எந்த அளவுக்கு முருகன் மேலே அன்பு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும் இந்த வழிபாடு. இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த 9 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது ஏதாவது ஒரு மிராக்கள் உங்களுக்கு பண விஷயத்தில் நடக்கும். உங்களுடைய பண பிரச்சனை தீர்ற மாதிரி நடக்கும். அது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், கட்டாயமாக நடக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் காலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செய்யணும். ஆனால் காலை நேரம் செய்து பாருங்கள், அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலை நேரம் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு சிவப்பு நிற துணி எடுத்து அதில் கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு அதை முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டி விட்டு பாருங்கள். உங்களுக்கு பணத்தடை நீங்கும். இந்த 2ல் ஏதேனும் ஒன்று நீங்கள் செய்துட்டு வந்தீங்க, 9 வாரம் தொடர்ந்து செய்துட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இப்போ துவரம்பருப்பு நீங்கள் கட்டி விட்டுறீங்க இல்லையா, கட்டி விட்டு இது எப்போது எடுக்கணும் அப்படின்னா, மறு திங்கக்கிழமை எடுத்துடணும். திங்கக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த துவரம்பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு போட்டு
அடுத்து செவ்வாய்க்கிழமை காலையில் இதே மாதிரி செய்துட்டு வரணும். இப்படியே நீங்கள் வந்து ஒரு 6 செவ்வாய் அல்லது 9 செவ்வாய் செய்தாலும் உங்களுக்கு வந்து பணத்தடை வந்து முற்றிலும் நீங்கும். பணம் தடைகள், பணம் பிரச்சனை, உங்களுக்கு வராத பணம் வர வைக்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகன் பற்றிய தகவல் தேவைப்படுது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மற்றும் நமக்கு மகா சஷ்டி வருது பார்த்தீங்கன்னா, அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுபவர்கள் பார்த்துக்கலாம். நன்றி.